சட்டப்பேரவை நிகழ்வு குறித்து ஆளுநர் மாளிகை அளித்த விளக்கம், முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்ட நிதிஷ்குமார் 20 வீடுகளை சிதைத்த வெடி விபத்து என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி தனது தொடக்க உரையை அவையில் வாசிக்காதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க தலைமைச் செயலகம் வந்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பேண்ட் வாத்தியம் முழங்க காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் ஆளுநருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது. பின்னர் அவையில் தனது உரையை தமிழில் தொடங்கிய ஆளுநர் ஆர் என் ரவி, பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியென்ப நாட்டு வைந்து என்ற திருக்குறளை கூறினார். இதனைத் தொடர்ந்து அவையில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, அவையின் தொடக்கம் மற்றும் முடிவில் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என பலமுறை வலியுறுத்தியும் அதனை செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். அதேபோன்று ஆளுநர் உரையில் பல உண்மைக்கு மாறான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய ஆளுநர் ரவி தனது உரையை 2 நிமிடங்களில் முடித்தார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் வாசிக்க வேண்டிய உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். அப்போது அவையில் அமர்ந்திருந்த ஆளுநர் ரவி முடிவில் தேசிய கீதம் இசைக்கப்படும் முன்பு அவையில் இருந்து வெளியேறினார். தமிழக ஆளுநர் தனது உரையை குறைவாக வாசித்ததை குறையாக பார்க்கவில்லை என தெரிவித்துள்ள சபாநாயகர் அப்பாவு, சட்டப்பேரவை விதிமுறையை மீறவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு, சட்டப்பேரவை மரபுகளை மீறி ஆளுநர் தனது சொந்த கருத்தை உரையில் கூறுவது சரியல்ல என தெரிவித்தார். என்னுடைய கருத்தை சொல்றாங்க. இந்த பேரவை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை விதிப்படி நடத்துகிற சட்டமன்றம். இதுல அவங்க அந்த வரம்பை மாத்தியோ ரூலை மாத்தியோ சட்டமன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தியோ அவருடைய விருப்பத்தை தெரிவிப்பது முறையில்லை, நாகரிகமும் இல்லை. தேசிய கீதத்துக்கு தான் வெறும் தபால் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த விதியை சொல்லியிருக்கோம். பேரவை விதியில இப்படித்தான் இருக்கு, நாங்க இப்படித்தான் செயல்படுவோம்னு தபால். ஆளுநர் உரை தொடர்பாக அவர் அளித்த அறிவுரையை தமிழ்நாடு அரசு புறக்கணித்து விட்டதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்திருக்கிறது. சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில், தமிழக அரசிடமிருந்து பெறப்பட்ட வரைவு ஆளுநர் உரையில் உண்மைக்கு மாறான தகவல்கள் பல பத்திகளில் இடம்பெற்றிருந்ததாக கூறப்பட்டுள்ளது. தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை செலுத்த வேண்டும் மற்றும் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் அதை இசைத்திட வேண்டும் என்று ஆளுநர் அறிவுறுத்தி இருந்ததாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆளுநரின் உரை என்பது அரசின் சாதனைகள், கொள்கைகள் மற்றும் திட்டங்களை பிரதிபலிக்க வேண்டும் மற்றும் சட்டமன்றம் கூடுவதற்கான காரணங்களை சட்டத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கும் ஆளுநர் மாளிகை, இதை தவிர்த்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவதற்கும் பாகுபாடான அரசியல் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இருக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் அளித்த அறிவுரையை தமிழ்நாடு அரசு புறக்கணித்து விட்டது எனவும் ஆளுநர் மாளிகை விளக்கமளித்திருக்கிறது. சென்னை நங்கநல்லூர் குருவாயூரப்பன் கோவில் கட்டடத்தை ஜாக்கி மூலம் உயர்த்திய போது கட்டுமானம் சரிந்து விபத்து நேரிட்டது. கோவில் கட்டடத்தை ஜாக்கி மூலம் உயர்த்தும் பணி கடந்த ஓராண்டாக நடந்து வந்த நிலையில் இதற்கு அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகள் பலமுறை எதிர்ப்பு தெரிவித்தனர். எனினும் கோவில் நிர்வாகம் தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டு வந்தது. இந்நிலையில் ஜாக்கி மூலம் உயர்த்திய கட்டடம் சரிந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஒருவர் காயமடைந்தார். அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். கட்டடம் அருகில் உள்ள குடியிருப்பில் விழுந்ததில் சுற்றுச்சுவர், வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தன. இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் கோவில் நிர்வாகம் மீது புகார் அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. கட்டடம் சரிந்து விழுந்தது குறித்து சம்பவ இடத்தில் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டனர். திருவள்ளூர் அருகே தனியார் கார் தொழிற்சாலையில் மீண்டும் பணி வழங்க கோரி ஆலை முன் குடும்பத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக போராடிய முன்னாள் அமைச்சர் PV ரமணாவும் கைது செய்யப்பட்டார். அதிகத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் கார் தொழிற்சாலையில் வேலை பார்த்த 178 தொழிலாளர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பு பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அவர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி தொழிற்சாலை முன்பு அதிமுக, VCK, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரின் ஆதரவுடன் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் தொழிலாளர்கள் குடும்பத்தினருடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சிறுவர்கள், பெண்கள் உள்பட 80 பேரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் சம்பவத்தில் CBCID காவல்துறையின் விசாரணை அதிகாரி திடீரென மாற்றப்பட்டு புதிய அதிகாரியாக கல்பனா நியமிக்கப்பட்டுள்ளார். வேங்கை வயல் கிராமத்தில் அமைந்துள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கடந்த ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி முதல் தற்போது வரை
394 நாட்கள் விசாரணை நடைபெற்றுள்ளது. இந்த வழக்கில் 221 பேரிடம் நேரடி சாட்சியங்கள் பெறப்பட்டுள்ளன. 31 பேருக்கு DNA பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. 10 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சிபிசிஐடியின் விசாரணை அதிகாரியாக இருந்த டிஎஸ்பி பால்பாண்டி மாற்றப்பட்டு புதிய விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி கல்பனா நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த சில மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் பால்பாண்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் அவருக்கு பதிலாக கல்பனா நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும், மேலும் பால்பாண்டி பல்வேறு வழக்குகளை பார்த்து வருவதால் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கை விசாரிப்பதற்கென்று புதிய டிஎஸ்பியை நியமனம் செய்திருப்பதாகவும் சிபிசிஐடி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி அருகே செங்கல் சூளையில் வேலை செய்யும் இருளர் தம்பதியர் 2 பேர் தங்களை கடுமையாக தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மேலச்சேரியைச் சேர்ந்த ரேணுகா பார்த்திபன் தம்பதியர் 5 மாதங்களுக்கு முன்பு பழனி அருகே நரிக்கல்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் செங்கல் சூளையில் வேலைக்கு சேர்ந்துள்ளனர். இந்நிலையில் தங்களை 2 பேர் தாக்கியதாக கூறி தம்பதியர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. இதற்கிடையே தங்களை தாக்கியதாக இருவர் மீது சாமிநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் சம்பவத்தன்று தம்பதியர் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது உடன் வேலை செய்யும் உறவினர்களான அஜித், சாரதி ஆகியோர் சண்டையை விளக்க வந்தபோது அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியது தெரியவந்தது. பதிலுக்கு தம்பதியரும் அவர்கள் இருவர் மீது தாக்கியதாக தெரிகிறது. அதே நேரம் தம்பதியரை கடுமையாக தாக்கியதாக கூறி அஜித், சாரதி மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் இருவரையும் கைது செய்தனர். தாராபுரம் உப்பாறு அணைக்கு நீர் திறக்கவும், பிஏபி வாய்க்காலில் தண்ணீர் திருட்டை தடுக்கவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தாராபுரம் உப்பாறு அணை நீரை நம்பி 6000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் பாசனம் நடைபெறுகிறது. மேலும் 5000த்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு குடிநீர் ஆதாரமாகவும் இருந்து வருகிறது. இந்நிலையில் திருமூர்த்தி அணையிலிருந்து வெளியேற்றக்கூடிய உபரி நீரை உப்பாறு அணைக்கு திருப்பிவிட வலியுறுத்தி திருப்பூர் ஆட்சியரை நேரடியாக சந்தித்து விவசாயிகள் மனு அளித்தனர். அப்போது பிஏபி வாய்க்காலில் தொடர்ந்து நடைபெறும் தண்ணீர் திருட்டை தடுக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்காததாலேயே தங்களது வாழ்வாதாரமாக உள்ள உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிட முடியவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தண்ணீர் திருட்டை தடுத்து உப்பாறு அணைக்கு நீர்வரத்தை உறுதி செய்ய அதிகாரிகள் ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தண்ணீர் திருட்டை ஒழிப்பதற்கு அரசாணைகள் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பிஏபி அதிகாரிகள் போய் கோர்ட்டில் நாங்கள் தண்ணீர் திருட்டுகளில் முழுமையாக ஒழித்து விவசாயிகளுக்கு கடைமுறை வரை தண்ணி கொண்டு சேர்த்தோம்னு சொல்லி கோர்ட் அவங்களை அப்ரிசியேட் பண்ணியிருக்குது. ஆனால் ஒரு சிங்கிள் கனெக்ஷனை கூட இவங்க கட் பண்ணல. இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றம் என்ன செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ண சொல்லிச்சோ அந்த தண்ணீர் திருட்டுகள் ஒருத்தர் மேலே கூட பிஏபி நிர்வாகம், வருவாய்த்துறை நடவடிக்கை எடுக்கல. கேரளாவில் வாகனத்தில் இருந்து பட்டாசுகளை இறக்கி வைக்கும் போது திடீரென வெடித்து சிதறியதில் அருகில் இருக்கும் வீடுகள் சேதமடைந்தன. இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 16 பேர் படுகாயமடைந்தனர். எர்ணாகுளம் மாவட்டம் திருப்பூணித்துறை அருகே பாலக்காட்டில் இருந்து டெம்போ டிராவலர் வாகனத்தின் பட்டாசுகள் கொண்டு வரப்பட்டது. குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் இருக்கும் கட்டடத்தில் இறக்கி வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பயங்கர சத்தத்துடன் பட்டாசுகள் வெடித்து சிதறின. அருகில் இருக்கும் வீடுகள் மீது பட்டாசுகள் விழுந்து வெடித்தன. இந்த கோர விபத்தில் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். 16 பேர் படுகாயமடைந்தனர். 20க்கும் மேற்பட்ட வீடுகள் பலத்த சேதமடைந்திருக்கின்றன. கிரகப்பிரவேசம் முடிந்து ஒரே நாளே ஆன புதிய வீடும் சேதமடைந்தது. வீட்டின் முன் அமைக்கப்பட்டிருந்த பந்தல் கூட கழற்றப்படவில்லை என்று வீட்டின் உரிமையாளர் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார். கோவில் திருவிழாவுக்காக கொண்டு வந்த பட்டாசுகள் வெடித்து இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. தெலங்கானா உயர்நீதிமன்ற வளாகத்தில் பணிபுரியும் பெண் ஊழியருக்கு முன்னாள் அரசு வழக்கறிஞர் முத்தம் கொடுத்த வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. முந்தைய ஆட்சியில் அரசு சிறப்பு வழக்கறிஞராக பணியாற்றியவர் சஞ்சீவ் குமார். இவர் தெலங்கானா உயர்நீதிமன்ற வளாகத்தில் நீதிமன்ற தட்டச்சராக பணிபுரியும் பெண்ணுக்கு முத்தம் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையானது. வழக்கறிஞர் கோட் அணிந்து கொண்டு நீதிமன்ற வளாகத்தில் இதுபோன்ற அநாகரீக செயல்களில் ஈடுபடுவதா என்று சமூக வலைதளங்களில் சஞ்சீவ்குமாருக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கறிஞர்கள் அளித்த புகாரின் பேரில் நீதிபதிகள் குழுவில் இருந்து சஞ்சீவ்குமார் நீக்கப்பட்டுள்ளார். அதேபோல் சம்பந்தப்பட்ட பெண் ஊழியரை தட்டச்சர் பணியில் இருந்து நீக்கி உயர்நீதிமன்ற பதிவாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார். ஹைதராபாத்தில் பயணியுடன் ராபிடோ ஓட்டுநர் பைக்கை தள்ளிச் சென்ற நிகழ்வு காண்போரை வேதனையடைய செய்திருக்கிறது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில்
பைக் ராபிடோவில் பயணித்த பயணி பெட்ரோல் தீர்ந்தபோது பைக்கில் இருந்து இறங்க மறுத்திருக்கிறார். இதன் காரணமாக பைக்கை ராபிடோ ஓட்டுநர் பயணியுடன் பெட்ரோல் பங்க் வரை தள்ளிச் சென்றார். இதனை அவ்வழியாக சென்றவர் காணொளி பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நிலையில் அந்த காணொளி வேகமாக பரவி வருகிறது. அந்த பயணியின் மனிதாபிமற்ற செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்களில் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். இந்தியாவின் ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகமான UPI சேவை இலங்கை, மொரீஷியஸ் ஆகிய நாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. UPI எனப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையானது சாலையோர கடைகளில் இருந்து பிரம்மாண்ட வணிக வளாகங்கள் வரை அனைத்து இடங்களிலும் பயன்பாட்டில் உள்ளது. ஆன்லைன் செயலிகளில் UPI-ஐ பயன்படுத்தி இந்தியாவில் எங்கு வேண்டுமென்றாலும் பணம் செலுத்தலாம், பெறலாம். இந்தியாவின் UPI சேவைகள் உலகிற்கே முன்மாதிரியாக உள்ளன என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதன் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி, இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க, மொரீஷியஸ் பிரதமர் பிரவிந்த் ஜெகநாத் ஆகியோர் ஒருங்கிணைந்த கட்டண பரிவர்த்தனை சேவையை தொடங்கி வைத்துள்ளனர். காணொலி காட்சி வாயிலாக இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. மொரீஷியஸில் ரூபே கார்டு சேவைகளும் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இலங்கை, மொரீஷியஸுடன் இந்தியாவின் உறவு வலுப்படுத்தப்படும். வேகமான, தடையற்ற டிஜிட்டல் பண பரிவர்த்தனை சேவைகளால் பலதரப்பட்ட மக்களும் பயன்பெறுவர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் புதிய தலைமுறை.